ஐஆர்சிடிசியை வெறுக்காத ஆளே கிடையாது. இவ்வளோ ஹேட்டை தாண்டியும் இந்த Q1ல 1220 கோடி ரெவன்யூ பார்த்திருக்காங்க. அதாவது ஒரு நாளைக்கு 13 கோடி. இந்த வீடியோ நீங்க பார்த்து முடிக்கிறதுக்குள்ள 1,00,000 சம்பாரிச்சிருப்பாங்க. அவங்க டிக்கெட் புக்கிங் சைட் தான் இவ்வளோ ஹேட்டு காரணம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இது அவங்களுக்கும் தெரியும். ஆனா இதை சால்வ் பண்றதுக்கு எந்த ஒரு பெரிய முயற்சியும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இட் இஸ் அ கவர்மெண்ட் ஓன்ட் மொனோபாலி. காம்படிஷனே இல்லாதனால அவங்க சர்வீஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்ன்ற கட்டாயம் கிடையாது. நம்ம ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறதுக்கான காரணம் என்ன? வெப்சைட்டோட பேக் அண்ட் டெக் அவ்வளோ கேப்பபிளா இல்ல, பிளஸ் டிமாண்டும் அதிகமா இருக்கு. அட் அ டைம் 10 லட்சம் பேர் ஒரு வெப்சைட்ல லேண்ட் ஆனா கிராஷ் ஆகாம என்ன செய்யும்? இது அமேசான், நெட்ஃபிளிக்ஸ்லாம் யூஸ் பண்ற மாதிரி கிளவுட் பேஸ்ட் ஸ்கேலபிள் சர்வீஸ் யூஸ் பண்ணா டிமாண்ட் அதிகமாகும் போது அது ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்பேண்ட் ஆகிக்கும். பட் ஹூ கேர்ஸ்? பிசினஸ்ல ஒரு நோஷன் இருக்கு, கஸ்டமர் இஸ் ஆல்வேஸ் ரைட், கஸ்டமர் இஸ் கிங். ஆனா மோனோபாலி பிசினஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க கிங் கிடையாது. நீங்க கழுவி ஊத்திட்டு போனாலும் அடுத்த தடவை ஐயா ஒரே ஒரு டிக்கெட் புக் பண்ணிக்கிறேன் ஐயா அப்படின்னு ஐஆர்சிடிசிக்கு தான் திரும்பி வந்தாகணும். இதுக்கு ஒரு கான்ட்ரோவர்ஷியல் சொல்யூஷன் இருக்கு, பிரைவேடைசேஷன். பிரைவேட் கொடுத்தா காம்படிட்டர்ஸ் உருவாவாங்க, காம்படிட்டர்ஸ் வந்தா கஸ்டமர் இஸ் கிங்ன்ற அப்ரோச் எடுத்தாகணும். கஸ்டமர் இஸ் கிங்ன்ற அப்ரோச் எடுத்தா சர்வீஸை கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். ஆனா ப்ராப்ளம் என்ன? பிரைவேட் கம்பெனிஸ்க்கு லாபம் தான் முக்கியம். டிக்கெட் பிரைசஸ் கண்ணா பின்னா நீ ஒரு சாமானியனால ட்ரெயின் டிராவலே பண்ண முடியாதுன்ற நிலைமை கூட வரலாம். இதேதான் யூகேல நடந்துச்சு. ட்ராக் போடுறது ஒரு கம்பெனி, ட்ரெயினோட ஆபரேஷன்ஸை 25 ரீஜனல் பிரான்ச்சைஸா பிரிச்சு ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு கம்பெனி கொடுத்தாங்க. ஒவ்வொரு ட்ரெயினையும் ஒவ்வொரு கம்பெனிஸ்க்கு வித்தாங்க. ஆஸ் அ ரிசல்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லயே யூகேல தான் ட்ரெயின் டிக்கெட் அதிகம். ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா ஒரு கம்பெனியை பின் பாயிண்ட் பண்ணி குறை சொல்லவே முடியாது. ட்ராக் போட்டவனை குறை சொல்லுவீங்களா? ட்ரெயினை ஓன் பண்ணவனை குறை சொல்லுவீங்களா? ட்ரெயினை ஆப்ரேட் பண்ணவனை குறை சொல்லுவீங்களா? இதெல்லாம் டிஃபரெண்ட் கம்பெனிஸ். ஆனா பிரைவேடைஸ் பண்ண 2 டிகேட்ஸ்ல நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் டபுள் ஆச்சு. பிரைவேட் கம்பெனிஸ் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ரயில்வே சிஸ்டம்ல இன்வெஸ்ட் பண்ணாங்க. சேஃப்டியும் இம்ப்ரூவ் ஆச்சு. சரி, பிரைவேடைசேஷன் நல்ல சொல்யூஷன் இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா லுக் அட் சைனா. சைனாவோட ரயில்வே சிஸ்டம் இஸ் ஸ்டில் வித் த கவர்மெண்ட். கிட்டத்தட்ட இந்தியா மாதிரியே மேசிவ் பாப்புலேஷன், மேசிவ் டிமாண்ட ஃபேஸ் பண்ற கண்ட்ரி. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, சைனா டிட் a lot of technology investment. Chinese tech can handle millions of train seat bookings per minute. சைனா மாதிரி ரயில்வே சிஸ்டம்ல டெக் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் கொண்டு வரணும்னா இட்ஸ் வித் த கவர்மெண்ட் தான். பட் as a society we can push the government to do it. சும்மா வெப்சைட் ஹேங் ஆகுது, பேமெண்ட் ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொல்லாம இந்தியன் எக்ஸ்டர்ஸ் ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி ஐஆர்சிடிசில என்ன ஃபெயிலியர் இருந்தாலும் மக்கள் அந்த ஸ்கிரீன்ஷாட்டை அந்த பிளாட்ஃபார்ம் அப்லோட் பண்ண சொல்லி டேட்டா கலெக்ட் பண்ணலாம். சோ இந்த மாசம் மட்டும் 1 லட்சம் பேருக்கு பேமெண்ட் ஃபெயிலியர் ஆயிருக்குன்ற டேட்டா பேக்கிங்கோட ரயில்வே மினிஸ்ட்ரியை டேக் பண்ணா கவர்மெண்டால அந்த டேட்டாவை ரொம்ப ஈஸியா கடந்து போக முடியாது. ஆர்டிஐ ஃபைல் பண்ணி ஐஆர்சிடிசி வெப்சைட் மெயின்டெனன்ஸ்க்கு லாஸ்ட் 5 இயர்ஸ்ல எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க, எந்த கம்பெனி கிட்ட கான்ட்ராக்ட் கொடுத்திருக்காங்க, டெக் அப்கிரேட்ஸ்க்கு என்ன பிளான்னு கேள்வி கேட்கலாம். இது ஒரு நாள்ல ஒரு மாசத்துல நடக்கிற விஷயம் கிடையாது. இட்ஸ் அ மேரத்தான். பட் மக்கள் சும்மா கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுக்காம இன்ஃபார்ம்டா, ஆர்கனைஸ்டா, ஸ்ட்ராட்டஜிக்கா பிரஷர் கொடுத்தா எந்த ஒரு மோனோபாலியும் ஆட்டம் காணும்.